பிரதமர் மோடியின் 11 ஆண்டு சாதனை, இந்தியாவின் மாபெரும் மாற்றம், கோடிக்கணக்கான மக்களின் கனவு. மத்தியில் பாஜக அரசு, அதுவும் மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் வளர்ச்சியை முன்னெடுத்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வந்துள்ளார். அதாவது மக்கள்தான் முக்கியம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார் பிரதமர் மோடி. அந்த வகையில் பல படித்த இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கிக்கு சென்றால் உத்தரவாதம் இருக்கிறதா, ஜாமீன் தருவோர் உள்ளார்களா, சில ஆண்டுகள் தொழில் செய்த அனுபவம் பெற்ற பிறகு வாருங்கள் என பல ஆண்டுகளாக இதே செயல்பாட்டை வங்கிகள் கூறி வந்த நிலையில் திறமை இருந்தும் முதலீடு இல்லாத கோடிக்கணக்கான மக்களின் கனவுகள் நசுங்கி இருக்கின்றன. இந்த நிலைமையை மாற்றும் வகையில் பிரதமர் மோடி அவர்களின் முன்னோக்கிய பார்வையுடனான தலைமையில் 2015ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது. நிதியற்றவர்களுக்கு நிதியளித்தல் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 11 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்தியாவின் நிதி உட்சேர்க்கை மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. 2026 மார்ச் 27 நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 40.07 லட்சம் கோடி அளவுக்கு கடன்கள் 57 கோடிக்கும் அதிகமான கணக்குகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ளன. இதில் தமிழ்நாடு முதலிடத்தில் திகழ்கிறது. மேலும் 12 கோடிக்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இந்த திட்டம் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த முத்ரா கடன்கள் சிறு வியாபாரிகள், தெரு விற்பனையாளர்கள், கடைக்காரர்கள் போன்றோருக்கு மட்டுமின்றி சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு உபகரண நிதி, ஆட்டோ ரிக்ஷா மற்றும் சரக்கு வாகனங்கள் போன்ற போக்குவரத்து வசதிகள், மேலும் பால் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, மீன் வளம் போன்ற விவசாய துணைத்துறைகளுக்கும் விரிவாக ஆதரவு அளிக்கின்றன. மொத்தத்தில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா உத்தரவாதமின்றி கடன் வழங்கி அடித்தட்டு மக்களின் தொழில் கனவுகளை நனவாக்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அடிப்படை நிலை தொழில் முனைவோரை தேசிய அளவிலான இயக்கமாக மாற்றியுள்ளது. சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான மைல்கல்லாக திகழ்கிறது.